தமிழக மக்களுக்கு வணக்கம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்தில் கலக்குகிறார் தீபா. கலக்கத்தில் இருக்கிறார்கள் ஸ்டாலின், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன். தீபாவுக்கு பெருகும் பெண்களின் ஆதரவு. இது பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் மிகவும் பரபரப்பாக சூடுபிடித்து வருகிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் அனைத்து வேட்பாளர்களும் இறங்கிவிட்டார்கள். ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் திருமதி தீபா தேர்தல் களத்தில் பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு பெண்களின் ஆதரவு பெருகி வருகிறது. இதை பார்த்து அவருக்கு போட்டியாக உள்ள திமுக, அதிமுகவை சேர்ந்த இரு அணிகள் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அணிகள் கலக்கமடைந்துள்ளன. அவருக்கு பெருகும் செல்வாக்கும் ஆதரவும், அவர் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அவர் பேசும் லாவகமான பேச்சுக்களும் மக்களை பெரிதும் கவர்ந்து வருகிறது. தீபாவிற்கு இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் படகு சின்னம் வழங்கி தேர்தல் கமிஷன் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த படகு சின்னம் அவரை இந்த தேர்தல் வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றி எம்எல்ஏவாக சட்டசபைக்கு அனுப்பி வைக்கும் என்று ஆர்கே நகர் மக்கள், குறிப்பாக பெண்கள் தெரிவிக்கிறார்கள். அவர் தேர்ந்தெடுத்திருக்கும் சின்னம் மிக சிறப்பானதாக இருப்பதால், மிகவும் எளிமையாகவும் மக்கள் நன்கு புரிந்து கொண்டு வாக்களிக்கக்கூடிய தன்மை உள்ள சின்னமாக இருப்பதால், இந்த சின்னத்தை பார்த்து திமுக, அதிமுகவின் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பெரிதும் கலக்கமடைந்து உள்ளனர். வெற்றி வாய்ப்பு தீபாவிற்கு போய்விடுமோ என்று சுட்டெரிக்கும் வெயிலில் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். அவரது பிரச்சாரத்திற்கு மக்களின் ஆதரவு பெருகி வருகிறது. அவரது கட்சியும், அதாவது எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்கிற அமைப்பு அவருக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து தேர்தல் பணிகளையும் சிறப்பாக செய்து வருவதால், இது அவருக்கு எதிராக போட்டியிடும் அனைத்து கட்சியினரையும் கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. வெற்றி வாய்ப்பு தீபாவுக்கே இருப்பதாக ஆர்கே நகர் தொகுதி பெண்கள் தெரிவிக்கிறார்கள். தீபாவை அவர்கள் ஜெயலலிதாவின் மறு உருவமாகவே பார்ப்பதாக கூறுகிறார்கள். தீபாவிற்கு வாக்குகள் அதிகம் கிடைக்கும் என்றும், அவர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் இப்பகுதி மக்கள், குறிப்பாக பெண்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த தொகுதியில் பெண்களின் வாக்கே அதிகம் இருப்பதால், பெண்கள் ஓட்டு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களே வெற்றி வாய்ப்பு பெறுவார்கள். ஆகவே தீபாவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நன்றி.